ஹாய் எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா A4 இன்வாய்ஸ்ல எப்படி PO நம்பர், DO நம்பர், கொரியர் நம்பர், டெலிவரி அட்ரஸ் இதெல்லாம் இன்புட்டா கொடுக்க போறோம்னு பார்க்க போறோம். இதெல்லாம் இன்புட்டா கொடுக்கறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எப்படி செட்டிங்ஸ் கொடுக்கறதுன்னு பார்க்கறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சைடுல கிளிக் பண்ணும்போது யூட்டில்ஸ் போறீங்க. யூட்டில்ஸ்ல பில் பிரிண்ட் செட்டிங்ஸ் போறீங்க. பில் பிரிண்ட் செட்டிங்ஸ் போனோடனே இனிஷியலா பாத்தீங்கன்னா பில் பிரிண்ட் எப்பயுமே வந்து தெர்மல் பிரிண்டர்ல தான் இருக்கும். தெர்மல் பிரிண்டர்ல இருந்து நம்ம A4 வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ A4 தான் ஒர்க் பண்ண போறோம். இப்போ A4 லேசர் பிரிண்டர்ல போயிட்டு இங்க சேல் பில் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஃபார்மேட் 1ல இருக்கு. ஆனா நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்மேட் வந்து ஃபார்மேட் 24. அதனால வந்து நான் ஃபார்மேட் 24 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு நீங்க ப்ரீவியூவா பார்க்கணும்னா இங்க சைடுல ப்ரீவியூ பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணா ப்ரீவியூ செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட நம்ம பில் ஃபார்மேட் இப்படிதான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் இருக்கு, ஈவே நம்பர், பையர் நம்பர், டிஸ்பேச் டாக்குமெண்ட் நம்பர், சப்ளை டு மோட்டார் வெஹிக்கிள் நம்பர், அப்புறம் டெலிவரி அட்ரஸ். இதெல்லாம் தான் நம்ம இன்புட்டா கொடுக்க போறோம். இதை எப்படி இன்புட்டா கொடுக்கறதுன்னு இப்ப சொல்றேன். இப்போ அங்க பார்த்து எல்லாத்தையும் இன்புட்டா கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்கேல் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள போய்க்கணும். இதுல வந்து இன்வாய்ஸ் ஃபீல்ட் இருக்குல்ல, இதுல இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஃபார்மேட்ல வந்து இன்புட்டா கொடுக்கலாம். நான் இப்போ வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு 5-6 சூஸ் பண்றேன். PO நம்பர், PO டேட், DC நம்பர், DC டேட், வெஹிக்கிள் நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இவே பில் நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க அதுல பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ளை டு ஆப்ஷன் இருக்கும். ஆனா நம்ம இன்வாய்ஸ் சப்ளை டு கிடையாது. ஆனா வந்து டிரான்ஸ்போர்ட் நேம் அதுல இருக்கிறத வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். அதையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு பில்லிங் போறோம். பில்லிங் போனோடனே நான் இப்ப ஹரின்ற கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் கோட் மூந்தால் 60 kg, ரைஸ் பல்க் ஒரு 50, 2 ப்ராடக்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அங்க சூஸ் பண்ண எல்லாத்தையும், அதாவது PO நம்பர், DC நம்பர், கொரியர் நம்பர் இதெல்லாம் இன்புட்டா கொடுக்கணும்னா கண்ட்ரோல் Q பிரஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இதுல தான் வந்து நம்ம இதெல்லாம் இன்புட்டா கொடுக்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் PO நம்பரை வந்து சிம்பிளா 1 2 3 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு PO நம்பர் இருந்தால் நீங்க இன்புட்டா கொடுத்துக்கலாம். என்டர். டேட் எப்படி கொடுக்கணும்னா நீங்க சாதாரண என்ட்ரி கிளிக் பண்ணாலே போதும், சைடுல ஓப்பன் ஆகும். நீங்க சைடுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காலண்டர் தெரியும். இல்ல நீங்க டேட் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 25 இன்னி டேட் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்டர் பண்ணிக்கிறேன். DC நம்பர் கொடுத்துக்கணும். டேட் வந்து சேம் அதே மாதிரி என்டர் கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் நம்பர் இருந்தால் வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துக்கலாம். TN கொடுத்து நம்பர் கொடுத்துக்கிறேன். சப்ளைல வந்து நான் விஷ்ணு கொடுத்துக்கிறேன். சப்ளை 2ல இவே நம்பர்ல வந்து 0987 கொடுத்துக்கிறேன். இப்போ என்டர் பண்ணா எல்லாமே சேவ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா PO நம்பர், DC நம்பர் இன்புட்டா கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன இன்புட் கொடுக்க போறோம்னா டெலிவரி அட்ரஸ் இன்புட்டா கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் A கொடுத்தோம்னா நம்ம டெலிவரி அட்ரஸ் ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். நீங்க இதை அட்ரஸ் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா F12 கொடுத்து செட்டிங்ஸ் போய்க்கணும். செட்டிங்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா வந்து இனிஷியலா எப்பயுமே வந்து கஸ்டமர் ஸ்கிரீன் வந்து எப்பயுமே ஆன்ல தான் இருக்கும். நம்ம வந்து கஸ்டமர் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நீங்க இப்போ வந்து டெலிவரி அட்ரஸ் வந்து நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணுவீங்க, கஸ்டமர் நேம் கொடுத்து. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ நீங்க சப்போஸ் இருக்கிற நேமே ரிப்பீட் பண்ணீங்கன்னா புது நேம் கிரியேட் ஆயிடும். பழைய கஸ்டமர் எடுத்துக்க மாட்டாரு. அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணி சேவ் பண்ணோம்னா சேவ் ஆயிடும். சேவ் பண்ணிட்டு நான் மேல என்ன கஸ்டமர் சூஸ் பண்ணேன், ஹரி சூஸ் பண்ணேன். ஹரியை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அட்ரஸ் இருந்தா அட்ரஸ் நான் சிட்டி மட்டும் கொடுத்துக்கிறேன், சென்னை. ஃபோன் நம்பர், GST நம்பர் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பில் வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. வியூ பண்ணணும்னா வியூ கொடுத்தோன்னா வியூ பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்வாய்ஸ் நம்பர் என்ன கொடுத்தோம் 34. அதே மாதிரி வந்து ஈவே நம்பர் நம்ம ஈவே நம்பர் என்ட்ரி ஆயிடுச்சு. பையர் ஆர்டர் நமக்கு என்ட்ரி ஆயிடுச்சு. சப்ளை டூல பார்த்தா விஷ்ணு கொடுத்தா விஷ்ணு வந்துருச்சு. அதே மாதிரி மோட்டர் வைக்க பார்த்தா TN கொடுத்து நம்பர் கொடுத்து அது வந்துருச்சு. அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா ஹரி கஸ்டமரோட நேம், அவங்க அட்ரஸ் வந்துருச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருந்தோம் அந்த ப்ராடக்ட் நம்ம பில்ல வந்துருச்சு. மூந்தால் அந்த ரைஸ் 2 வந்துருச்சு. இப்படிதான் வந்து நம்ம வந்து A4 இன்வாய்ஸ்ல வந்து PO நம்பர், DC நம்பர் அதெல்லாம் மற்ற எல்லாமே இன்புட்டா கொடுப்போம். இப்போ அடுத்து நான் என்ன சொல்லி தர போறேன்னா சில ஷாப்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சின்ன பில் ஒன்று போடுவாங்க. அதாவது எதுக்குன்னா
A4 பில். இப்போ நம்ம பார்த்தது A4 பில். இப்படி இல்லாம வந்து சின்னதா ஒரு பில் போடுவாங்க. அது எப்படி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தரேன். சைட்ல போனீங்கன்னா பில் பிரிண்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா சேம் A4 லேசர் பிரிண்ட் போறீங்க. இதுல பார்த்தீங்கன்னா செகண்டரி பில் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து நீங்க வந்து A6 யூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா A4 வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல இருக்கும், பெருசா தெரியும். A6 கொடுத்தீங்கன்னா வந்து சின்னதா இருக்கும் உங்களுக்கு பில்லு. கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு இப்போ நான் பில்லிங் போறேன். சேம் சேம் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு பில் போட போறீங்க. டைரி மில்க் ஏதோ ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்றீங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா மேல இங்க பாத்தீங்கன்னா A4 பிரிண்ட்னு காட்டும், செகண்டரி பிரிண்ட்னு காட்டும். இல்ல கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா A4 பிரிண்ட்னு காட்டும். உங்களுக்கு வந்து பெரிய பிரிண்ட் வரணும்னா A4 பிரிண்ட் வச்சுக்கணும். சின்ன பிரிண்ட் வேணும்னா A4 செகண்டரி பிரிண்ட். அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஐ கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து பில் ஆயிருக்கும். இப்போ வியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன பில் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா சின்ன பில் இருக்கு. அன்னை சூப்பர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா சின்ன பில்லா இருக்கு. இப்படிதான் வந்து A6 பில், அதாவது சின்ன பில் போடுவோம். இந்த கிளாஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு A4 இன்வாய்ஸ்ல வந்து எப்படி PO நம்பர், DC நம்பர் இதை வந்து இன்புட்டா கொடுப்போம். அதே மாதிரி வந்து கடையில வந்து சின்ன பில் போட்டாங்கன்னா அது என்ன செட்டிங்ஸ் பண்ணுவோம் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அவ்வளவுதான்.